பொறாமைப்படுறான், கண்ணு வச்சுட்டான் பாஸ்டர். நல்லா கேளுங்க தேவ ஜனமே, நம்மை பொறாமைப்படும் அளவிற்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம், அதை மறைக்காதீங்க. ஆண்டவர் பிள்ளைங்க பைபிளை தூக்கிட்டு வரும்போது நல்லா பெஸ்டா வரணும். ஆமே. ரோட்ல போறவங்க பார்த்து, என்னப்பா இவ்வளோ பரதாமா சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லப்பா, எப்படி போறாங்க பாருப்பா சர்ச்சுக்கு, எங்கப்பா போறாங்க, நம்மளும் அங்க என்னதான் நடக்குது போய் பாப்போம் வாங்க. என்னப்பா ஒரே பண்டிகையா இருக்கு, என்னமா பண்டிகை? ஆமாங்க, வார வாரம் எங்களுக்கு பண்டிகை தான். ஏன்னா எங்க ஆண்டவர் என்றென்றும் பண்டிகை கொண்டாட சொல்லி இருக்கிறாரு. ஆமென், ஆமென். குறைவுதான் வெளியில காமிச்சிக்காதீங்க, கஷ்டம்தான் வெளியில காமிக்காதீங்க. ஆமென். ஏன் தெரியுமா? சொல்லுவாங்க, வீட்டில் இலைய எண்ணெயை தேய்ச்சி வெளியில தூக்கி போடுவாங்களாம். வீட்டில் ஆனால் என்ன சாப்பிட்டாங்களாம்? பழைய சோறு தான் சாப்பிட்டது. ஆனால் என்ன பண்ணாங்களாம்? வாழை இலையை வாங்கி எண்ணெயை தேய்ச்சிட்டு வெளியில போட்டாங்களாம். அப்போ என்ன நினச்சிப்பாங்களா? வெளியில பார்த்து, பா மட்டன் பிரியாணி நல்ல நெய் கலக்க அடிச்சு விட்டுருக்காங்க போல அப்படின்னு நினைப்பாங்களாம். நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய சொந்த கதையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க பரிதாபப்பட்டா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? மற்றவங்க நம்ம மேல பரிதாபப்பட்டா சொல்ல மாட்டீங்களே, நீங்களும் அப்படி இல்லையோ? பரிதாபப்பட்டா ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியுமா? பாவம் சிஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆமாங்க, நான் ரொம்ப பாவங்க. இன்னும் 2 தடவை சொன்னா அழுதுருவீங்க நீங்க. ஆமா ரொம்ப பாவம். உடனே என்ன பண்ணுவீங்க? உங்க சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட சொல்லுவீங்க. அந்த அம்மா உடனே ஸ்டேட்டஸ்ல போட்டுருவாங்க. உலகம் ஃபுல்லா போயிடும் உங்க கதை. நல்லா கேளுங்க, மனிதரிடத்திலே உங்களுடைய சொந்த கதையை சொன்னால் அவர்கள் பரிதாபப்படுவார்கள். என் ஆண்டவரிடத்திலே சொன்னால் அவர் உங்களுக்கு பரிகாரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்கும் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ, கஷ்டத்தை எல்லாம், நஷ்டத்தை இல்லை, குறைவெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. மனிதரிடத்திலே சொல்ல அவசியம் இல்லை. ஆமே. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அவங்க என்ன பார்த்து பரிதாபப்பட்டா எனக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும். இல்லம்மா, என்னை பார்த்து அவங்க பொறாமப்படணும். ஆமென். என்னை பார்த்து பொறாமப்படணும். ஏன்னா வார வாரம் எங்க வீட்டில் பண்டிகை தான், தினமும் எங்க வீட்டில் பண்டிகை தான்.